Hello everyone, IFP நியூ மாடல் ஏசி லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த IFP ஏசி ஃபிக்ஸ்டு ஸ்பீட் மோட் அண்ட் இன்வெர்டர் மோடில் ஒர்க் ஆகும். இந்த ஏர் கண்டிஷனர் மாடல் நேம் IFP ஸ்பிளிட் ஏசி AI81 ஃப்ளெக்ஸி மோட், கோல்டு ப்ரோ சீரிஸ், சில்வர் ஸ்டார் சீரிஸ், சில்வர் ப்ளஸ் சீரிஸ், சில்வர் ப்ளஸ் ஸ்மார்ட் சீரிஸ். இந்த ஏர் கண்டிஷனர் எத்தனை கெப்பாசிட்டியில் இருக்குன்னா 1 டன், 1.5 டன் அண்ட் 2 டன். பாஸ் மந்தில் 7,000 ப்ளஸ் கஸ்டமர்ஸ் இந்த ஏசியை ஆன்லைனில் வாங்கியிருக்காங்க. இந்த ஏர் கண்டிஷனர் அமேசான் அண்ட் ஃப்ளிப்கார்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. நீங்கள் ஆர்டர் பண்ணுங்கள். நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணும்போது காசு யூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு பேங்க் ஆஃபர்ஸ் வந்து கிடைக்கும். ஃபஸ்ட்டு இந்த ஹைப்ரிட் மோட் நான் சொல்லிடுறேன். IFP கோல்டு ப்ரோ சீரிஸ் ஏசியில் நீங்கள் ஹைப்ரிட் மோட் ஆன் பண்ணும்போது ஏர் கண்டிஷனர் ஃபிக்ஸ்டு ஸ்பீடில் 30% ஃபாஸ்டராக கூலிங் வந்து ப்ரொடியூஸ் பண்ணோம். அகைன் ஆட்டோமேட்டிக்காக இன்வெர்டர் மோடுக்கு ஸ்விட்ச் ஆகும். இந்த மாடலில் ஹெவி டியூட்டி கம்ப்ரஸர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கம்ப்ரஸர் லோ பவர் கன்சப்ஷனில் ரூமை ஃபாஸ்ட்டாக கூலிங் பண்ணும். இந்த ஏர் கண்டிஷனரில் இருக்கிற AI வித் 7 இன்பில்ட் சென்சார்ஸ் எப்படி இருக்கும்னா அவுட்டோரில் இருக்கிற கிளைமேட் கண்டிஷன் அண்ட் டெம்பரேச்சரை சென்ஸ் பண்ணிவிட்டு இண்டோரில் தேவையான கூலிங்காக ஆட்டோமேட்டிக்காக ப்ரொடியூஸ் பண்ணும். இண்டோரில் 3 சென்சார்ஸ் வந்து இருக்குது. என்ன சென்சார்ஸ்னால் ரூம் சென்சார், எவாப்ரேட்டர் அண்ட் ரிமோட் சென்சார். அவுட்டோரில் ஆம்பியன்ட் டெம்பரேச்சர் சென்சார், டிஸ்சார்ஜ் டெம்பரேச்சர் சென்சார், PCB சென்சார் அண்ட் கண்டென்சர் சென்சார்ஸ் வந்து இருக்குது. அவுட்டோரில் PM0.3 ஃபில்டர் ஆக்டிவ் கார்பன் ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணதுனால இந்த ஃபில்டர் ரூம் ஏரில் இருக்க டஸ்ட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு ஒரு ஃப்ரெஷ் அண்ட் குவாலிட்டி ஏர் ப்ரொடியூஸ் பண்ணும். ஏசி இண்டோர் யூனிட் ஃபில்டரில் டஸ்ட் ஓவராக ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா ஃபில்டர் க்ளீன் அலர்ட் வந்து ஆகும். இந்த அலர்ட் ஆனதுக்கப்புறமா நீங்கள் ஃபில்டர் வந்து க்ளீன் பண்ணணும். டியூரபிள் 100% காப்பர் டியூப்ஸ் வந்து யூஸ் பண்ணதுனால 30% ஃபாஸ்டர் கூலிங் வந்து கிடைக்கும். இந்த மாடலில் 100% காப்பர் கண்டென்சர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. எதனால் காப்பர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா காப்பர் லோ பவர் கன்சியூம் பண்ணும், காப்பரோட லைஃப் ஸ்பேன் வந்து அதிகம், மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டு கம்மியாக இருக்கிறதுக்காக 100% காப்பர் கண்டென்சர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. IFP கோல்டு ப்ரோ சீரிஸ் ஏசியில் 4-வே ஆட்டோ கூலிங் வந்து இருக்குது. இந்த ஏர் கண்டிஷனரில் இருக்கிற ஸ்விங்ஸ் எப்படி இருக்கானா அப்வர்ட், டவுன்வர்ட், லெஃப்ட் அண்ட் ரைட்வர்ட் இந்த 4 டைரக்ஷன்லையும் ஒர்க் ஆகுறதுனால ரூம் ஃபுல்லாகவே கூலிங் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். IFP சில்வர் ஸ்டார் சீரிஸ் ஏசியில் டூயல் டைரக்ஷன் கூலிங் வந்து கிடைக்கும். இந்த ஏர் கண்டிஷனர்ஸில் பவர்ஃபுல்லான மோட்டர்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு லாங் ஏர் த்ரோ வந்து கிடைக்கும். ஏசி இண்டோர் யூனிட் அண்ட் அவுட்டோர் யூனிட்டில் டூயல் கோல்டு ஃபில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எதனால் இந்த டூயல் கோல்டு ஃபில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்கன்னா மைக்ரோ ஏர் ஸ்பீட் ஆஸ்லேட்டருக்காகவும் யூனிட்டோட டியூரபிலிட்டி அதிகமாக இருக்கிறதுக்காக ஃபாஸ்டர் கூலிங் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக இந்த டூயல் கோல்டு ஃபில்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இண்டோர் யூனிட்டில் இருக்கிற எவாப்ரேட்டர் டியூப்ஸ்னால் ஸ்பெஷல் நானோடெக் கோட்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த நானோடெக் கோட்டிங் இருக்கிறதுனால இண்டோர் யூனிட்டோட லைஃப் ஸ்பேனும் அதிகமாக இருக்கும். UV ப்ரொடெக்ஷன், ஆட்டோமேட்டிக் கிரேட் வெதர் ப்ரூஃப் கோட்டிங் வந்து அவுட்டோரில் கொடுத்துருக்காங்க. எப்படி நீங்கள் அவுட்டோர் யூனிட்டே வெளியே வெயிலில் மழையிலலாம் வைக்கும்போது மழை தண்ணி யூனிட் மேலே பட்டால் யூனிட் துருப்பிடிக்காமல் இருக்க அவுட்டோர் யூனிட் லைஃப் ஸ்பேன் அதிகமாக இருக்கிறதுக்காக இந்த கோட்டிங்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இண்டோர் யூனிட் ECBயில் ஃபயர் ப்ரூஃப் அண்ட் அவுட்டோர் யூனிட்டில் ஏர் கூல்டு PCBs வந்து இருக்குது. R32 ஈகோ ஃப்ரெண்ட்லியான ரெஃப்ரிஜரேஷன் கேஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஏர் கண்டிஷனர் லோ நாய்ஸில் ஒர்க் ஆகும். இந்தியன் கிளைமேட் வைஸ் இந்தியாவில் சம்மர் சீசனில் எந்த அளவுக்கு ஹீட் லெவல் இருந்தாலும் இந்த ஏசியாவில் கூலிங்கை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். 55 டிகிரி செல்சியஸ்லேயும் கூலிங் வந்து ஆகும். இந்த மாடலில் இன்பில்டாகவே ஸ்டெபிலைசர் ஃப்ரீ ஆப்ரேஷன் இருக்கிறதுனால இந்த ஏசி நம்ம ஸ்டெபிலைசர் இல்லாமல் கூட யூஸ் பண்ணலாம். ஒரு சேஃப்டிக்காக நீங்கள் ஒரு நார்மல் ஸ்டெபிலைசர் வந்து யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் ஸ்டெபிலைசர் யூஸ் பண்ணதுனால உங்கள் ஏசிக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ப்ரொடெக்ஷன் வந்து கிடைக்கும். ஆட்டோ ரீஸ்டார்ட் எப்படி ஒர்க் ஆகும்னா இப்போ நீங்கள் ஏசி யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது பவர் கட் ஆகிடுச்சுன்னா அகைன் பவர் வரும்போது பவர் கட் ஆகிறதுக்கு முன்னாடி ஏசி எவ்வளோ டெம்பரேச்சர் என்ன செட்டிங்ஸில் இருந்ததோ அகைன் பவர் வந்ததுக்கப்புறமும் சேம் டெம்பரேச்சர் செட்டிங்ஸில் ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஆகும் ஏசி. இந்த IFP ஏசியில் இருக்க அல்டிமேட்டான ஃபீச்சர் 18-1 ஃப்ளெக்ஸி மோட். இந்த ஏசி நீங்கள் 8 டிஃப்ரெண்ட் கூலிங் கெப்பாசிட்டியில் யூஸ் பண்ணலாம். இந்த 18-1 இருக்க மோட் நேம்ஸ் வந்து என்னதுன்னா ஈகோ மோட், ஸ்லீப் மோட், ஈஸி மோட், சில் மோட், ப்ளே மோட், ஆக்டிவ் மோட், பவர் மோட் அண்ட் பார்ட்டி மோட். ஈகோ மோட் நான் சொல்கிறேன், இப்போ நீங்கள் ஏசி ரூமில் 1% இருக்கீங்கன்னா அந்த 1%க்கு ஃபுல் ஏசி ரன் ஆக வேண்டிய தேவை வந்து இருக்காது. அப்போ நீங்கள் ஈகோ மோட் வந்து ஆன் பண்ணிங்கன்னா 1%க்கு தேவையான கூலிங் ஏசி ப்ரொடியூஸ் பண்ணும், ரிமைனிங் பவர் வந்து சேவ் பண்ணும். ஸ்லீப் மோட்னா இப்போ கூலிங் லெவல் ஓவர் ஹை அண்ட் லோ ஆகாமல் இருக்க கூலிங் லெவலை ஈவனாக மெயின்டைன் பண்ணுறதுக்காக இந்த ஸ்லீப் மோட் வந்து இருக்குது. ஈஸி மோட் நீங்கள் எனேபிள் பண்ணும்போது ஏர் கண்டிஷனர் 70% கூலிங் கெப்பாசிட்டியில் ஒர்க் ஆகும். சில் மோடில் 75%, ப்ளே மோடில் 80%, ஆக்டிவ் மோடில் 85%, பவர் மோடில் 100%, பார்ட்டி மோடில் 150%. இந்த 18-1 ஃப்ளெக்ஸி மோட் யூஸ் பண்ணதுனால உங்களுக்கு பவர் சேவிங்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். இந்த ஏர் கண்டிஷனர்ஸோட வாரண்டி பற்றி பார்க்கும்போது IFP ப்ராடக்ட்டுக்கு 1 இயர் வாரண்டி தராங்க. PCB அண்ட் மோட்டார்ஸ்க்கு 5 இயர்ஸ் வாரண்டி, கம்ப்ரஸருக்கு 10 இயர்ஸ் வாரண்டி வந்து இருக்குது. வாரண்டி வைஸ் சூப்பராக கொடுத்துருக்காங்க IFP. இந்த கம்ப்ளீட் அப்ளைன்ஸ் ப்ரொடக்ஷனில் உங்களுக்கு 3 இயர்ஸ்க்கான வாரண்டி வந்து இன்க்ளூட் ஆகும். இந்த பிளான்ஸில் மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட், ஆக்சிடென்டல் டேமேஜ், வோல்டேஜ் டேமேஜ் இன்க்ளூட் ஆகும். 1 ஃப்ரீ ஏசி இன்ஸ்பெக்ஷன் அண்ட் கிளீனிங் சர்வீஸ் கிடைக்கும். இன்ஸ்டாலேஷன் அண்ட் சர்வீஸ் பற்றி பார்க்கும்போது நீங்கள் அமேசான் ஆர் ஃப்ளிப்கார்ட்டில் ஏசி வாங்கின பிறகு வித்தின் 2 ஹவர்ஸ்லேருந்து 24 ஹவர்ஸில் பிராண்ட்லேருந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸான டெக்னீஷியன் உங்கள் வீட்டுக்கு வந்து ஏசி இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருவாங்க. இன்ஸ்டாலேஷன் சார்ஜஸ் 1200 rupees. இந்த அமௌண்ட் நீங்கள் எப்போ பே பண்ணணும்னா ஏசி இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா டெக்னீஷியன் கிட்டே நீங்கள் பே பண்ணணும். சர்வீஸில் பார்க்கும்போது 19,000 ப்ளஸ் ஆல் ஜியோ பின்கோஸ், 1250 ப்ளஸ் சர்வீஸ் சென்டர்ஸ் வந்து IFPக்கு இருக்குது. IFP இந்தியாவில் கஸ்டமருக்கு நல்ல சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. 6,100 ப்ளஸ் சர்வீஸ் எக்ஸ்பர்ட்ஸ், ஆன்சைட் ரிப்பர்ஸ், 24/7 கால் சப்போர்ட்ஸும் கிடைக்கும். இந்த ஏர் கண்டிஷனர்ஸோட கூலிங் பவர் அண்ட் கூலிங் கெப்பாசிட்டி எவ்வளோன்றது பார்க்கலாம்.
110 3-star cooling power 3350 watts, 110 5-star 3500 watts, 1.510 3-star 5000 watts, 1.510 5-star 5210 watts, 210 3-star 6270 watts. இந்த ஏர் கண்டிஷனர் 1 இயருக்கு எவ்வளோ பவர் கன்சியூம் பண்ணுறது பார்க்கலாம். 110 3-star ஏசி பர் இயருக்கு 657 யூனிட்ஸ் வந்து கன்சியூம் பண்ணும். 110 5-star 531 யூனிட்ஸ். இந்த ரெண்டு ஏசிக்கும் பவர் டிஃபரன்ஸ் 126 யூனிட்ஸ் பர் இயருக்கு. 1.510 3-star ஏசி பர் இயருக்கு 993 யூனிட்ஸ் வந்து கன்சியூம் பண்ணும். 1.510 5-star 782 யூனிட்ஸ். இந்த ரெண்டு ஏசிக்கு பவர் டிஃபரன்ஸ் 210 யூனிட்ஸ். நம்ம இந்த வீடியோவில் பார்த்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே 3-star அண்ட் 5-star ஏசிஸில் இருக்குது. 3-star ஏசிக்கும் 5-star ஏசிக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா உங்களுக்கு இந்த பவர் கன்சப்ஷனும் ப்ரைஸும் மட்டும் தான் வரும். இப்போ 3-star ஏசி பெஸ்ட்டாக 5-star ஏசி பெஸ்ட்டாக கேட்டால் 5-star ஏசி தான் பெஸ்ட்டு. ஏன்னா 5-star ஏசி தான் உங்களுக்கு லோ பவர் கன்சியூம் பண்ணும். ஐஎஃப்பி கோல்டு ப்ரோ சீரிஸ் அண்ட் சில்வர் ஸ்டார் சீரிஸ் இந்த ரெண்டு ஏசிக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் பற்றி பார்க்கலாம். கோல்டு ப்ரோ சீரிஸில் 4-way ஸ்விங் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹைப்ரிட் மோடும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோல்டு ப்ரோ சீரிஸ் ஏசியில் தான் கிடைக்கும். சில்வர் ஸ்டார் சீரிஸ் அண்ட் சில்வர் ப்ளஸ் சீரிஸில் ஸ்விங்ஸ் 2-way டைரக்ஷனில் ஒர்க் ஆகும். சில்வர் ப்ளஸ் ஸ்மார்ட் சீரிஸ் ஏசியில் உங்களுக்கு வைஃபை ஆப்ஷன் இன்க்ளூட் ஆகும். இந்த ஏர் கண்டிஷனரில் இருக்கிற எல்லா ஃபீச்சர்ஸையும் பார்த்துரும். ஐஎஃப்பி ஹோம் அப்ளைன்சஸ் அண்ட் ஏசி மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுல ஒரு நம்பிக்கையான பிராண்ட் என்றதுனால இவங்க ஏசி நீங்கள் வாங்கலாம். நீங்கள் லாங் லைஃப் யூஸ் பண்ணுற அளவுக்கு இந்த ப்ராடக்ட் குவாலிட்டி அண்ட் ப்ராடக்ட் யூஸ் பண்ணது இருக்கும். நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணும்போது கார்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு பேங்க் ஆஃபர்ஸ் கிடைக்கும். நம்ம இந்த வீடியோவில் பார்த்த ஏசி அமேசான் அண்ட் ஃப்ளிப்கார்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, நீங்கள் ஆர்டர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.